என்னங்க சொல்கிறீங்க? முருகர் வடக்கில் பிறந்து வராமல. முருகருடைய பூர்வீகம் அப்படிங்கிறது வடக்கம். அவர் வந்து ஒரு ஹிந்தி கடவுளாம். இதை கேட்கும்போது ஒரு மாதிரி கடும் கோபம் வருது, அப்படியே கொதிக்குதுல. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ ஜூனியர் என்டிஆர் அவர்களுடைய ஒரு அடுத்த படத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம முருகருடைய ஒரு வாழ்க்கை வரலாற்று தான் அவங்க படமாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்லேயே தெரியுது. அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு சினிமாவில் வந்து ஒரு கடவுளுடைய வரலாறை, அவருடைய பூர்வீகத்தை, அவருடைய புராண கதைகளை வந்து படமாக எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் நாகா வம்சி அவர்களுடைய அந்த ஒரு போஸ்டர் தான். ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முருகர் வடக்கில் பிறந்தவராம், தெற்கில் வழிபடக்கூடியவராம். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணும் பொழுதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் இனத்தினுடைய அடையாளத்தை வந்து நீங்கள் மறைக்கிறீங்க. அந்த அடையாளத்தை உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் எழுதிக்க பார்க்குறீங்க அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே தெரியுது. தமிழர்களை வரலாற்று ரீதியாக பிற்படுத்துறது அப்படிங்கிறது எப்பயுமே வந்து இந்த வடக்கு சினிமா உலகம் வந்து எப்பயுமே செய்கிறது தான். ஸோ நம்ம நிறைய பார்த்துருக்கோம். காலக்கேயர்கள் போல் தமிழர்கள் அந்த தெற்கு பகுதியை காமிக்கிறதா இருக்கட்டும், வந்து வில்லன்கள் போல் வந்து ஒரு காமிக்கக்கூடிய வரலாற்று அந்த புராண கதைகள், இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். முருகரை தமிழர்களை தவிர உலகத்தில் வேறு யாராலையுமே வந்து உரிமை கொண்டாட முடியாத ஒரு கடவுளை ஈஸியாக இவர் வந்து வட மாநிலத்தில் பிறந்தவர், வடக்கில் பிறந்தவர், தெற்கில் அதிகமாக வழிபடக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் போஸ்டர் வெளியிடுறீங்க அப்படின்னா, தமிழர்களை நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பிம்பத்துக்குள்ளே அடக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது. இதற்கு எதிராக வந்து சமூக ஊடகங்கள்லையும் சரி, ஹிந்தி பேசுகிறவங்களே வந்து இதற்கு எதிராக வந்து சோசியல் மீடியாவில் வந்து மிக எதிர்ப்பை பதிவு செய்கிற பல பதிவுகளை பார்க்க முடியுது. தமிழர்கள் வந்து இதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். ஸோ அந்த போஸ்டரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். இதனால் வந்து பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் என்டிஆர் அவருடைய கேரியர் தான். ஸோ அவர் வந்து இந்த மாதிரியான ஆட்கள் கூட சேர்ந்து படம் பண்ணுவது அப்படிங்கிறது வந்து அவருடைய கேரியரை தமிழ்நாட்டில் வந்து குறைக்கும். முருகருடைய பூர்வீகம் தமிழ்நாடு, முருகருடைய அந்த அறுபடை வீடுகள் இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு. முருகருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது போல கோவில்கள் எங்கேயுமே இல்லை. ஸோ இவ்வளவு வரலாற்று சுவடுகளை வந்து தமிழ்நாட்டில் இங்கே வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இவ்வளவு வரலாற்று ரீதியாக நம்மகிட்ட ஆய்வுகள், முருகருக்கு எவ்வளவு பாடல்கள் தமிழில் இருக்குது, அதிகபட்ச தமிழ் கடவுள்களை வந்து நம்ம வடக்குக்கு பறி கொடுத்துட்டோம். ஸோ எல்லாருடைய பூர்வீகமும் வந்து வடக்காக எழுதப்பட்டுருச்சு. ஸோ நம்மளுடைய வரலாறு அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக வடக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய பிணைப்பில் என்ன எழுதப்படுதோ இதுதான் தமிழர்களுடைய வரலாறாக பார்க்கப்படுது. தமிழர்கள் வந்து அவர்களுடைய கடவுளே வந்து கடன் கொடுப்பவர்கள். அதாவது நிறைய தமிழ் கடவுள்களை தான் வந்து இன்றைக்கு வடக்குடைய பூர்வீகம், அவர்களுடைய பூர்வீக கடவுள்களாக வந்து வணங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கடவுள்களை வந்து எல்லாருமே வணங்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து சந்தோஷம் தான். ஆனால் அவருடைய வரலாறையும் சேர்த்து அவர்களே வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ தமிழ் கடவுளை வந்து நீங்கள் வடக்கு கடவுள்னு சொல்லி நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறத நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லுக்லேயே ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஒரு படம் எடுக்கணும்னா அந்த படம் சம்மந்தப்பட்ட கேரக்டரை, அந்த படம் வந்து என்ன பேச போகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணி தானே எடுக்கணும். சப்போஸ் ஷூட் போய் எடுக்கிறாங்க, எடுத்து முடிச்சு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, தமிழர்கள் வந்து இந்த படத்தை எப்படி பார்ப்பாங்க? தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து ஓடக்கூடிய சூழல் உருவாகுமா? ஸோ இதை வந்து வடக்கில் தான் அவங்க வந்து ஏற்றுப்பாங்களா? இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் லுக் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கவே கூடாது. ஸோ எடுத்த உடனேவே நீங்கள் வந்து முருகனை அட்டாக் பண்ணுறீங்க, தமிழர்களை அட்டாக் பண்ணுறீங்க, ஸோ வரலாற்றை வந்து மாற்ற நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு முன்னெடுப்பு. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருந்தால் அதை கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு உண்டான ஊடகமாக வந்து சினிமாவை பயன்படுத்துங்க. ஸோ இன்னொருத்தர் அடையாளத்தை நீங்கள் உருவாக்கி அதை வந்து நீங்கள் பறித்து உங்களோட அடையாளமாக காமிச்சு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து என்ன சாதிக்க போகிறீங்க? இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த படக்குழுவும் சரி, அந்த தயாரிப்பாளரும் சரி, உடனடியாக வந்து இந்த படத்தினுடைய வரலாறுகளை மாற்றி உண்மையான வரலாறு என்னவோ அதை எடுங்க. ஸோ நீ முருகர் படம் தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, முருகருடைய வரலாறு தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதனுடைய வரலாறு, அவருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு எடுக்க ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.